வணக்கம் மகளே, இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா முதுமலை யானைகள் காப்பகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யானைக்கு ஃபீட் பண்ணுற டைமிங் சொல்லியிருக்காங்க. அது ஈவினிங் 5:30 மணிக்கு டைமிங்கு. அது இப்போ டிக்கெட் வாங்குறதுக்காக தான் போனோம். டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு டிக்கெட் 30 ரூபா. சஃபாரிக்கு கூப்பிட்டு போவாங்க. நம்ம மசனகுடி ரூட்டில் உள்ள சஃபாரி நம்ம கவர்மெண்ட்லேருந்தே கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம யானைக்கு ஃபீடிங் பண்ணுறது அது எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம். சரி நம்ம ஊட்டி வந்துட்டோம், இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் போட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, போகிறோம். இப்போ வரும்போதே பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வரும்போதே இந்த மசனகுடி ரோடு தான், இது பந்திப்பூர் ரோடு தான். இந்த பந்திப்பூர் ரோட்டில் வரும்போதே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விலங்குகள் நம்ம நிறையா பார்த்தோம். அதில் முக்கியமாக நம்ம மந்தி குரங்கு, யானை பார்த்தோம், மான் பார்த்தோம். ஓகேங்களா, மான் எக்கச்சக்க மான் ரோட்டில் நம்ம ஆட்டுக்குட்டி மேய்கிற மாதிரி ஏகப்பட்ட மான் சுற்றிட்டு இருந்துச்சு. யானைகள் ஒரே ஒரு யானை காட்டு யானை பார்த்தோம். வேறு இன்னும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி ஒன்று தான் பார்த்தோம் பகலில். அதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதுவே ஒரு குட்டி ஆனால் தந்தை பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா யானைகள் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வளர்க்குற யானை. இங்கே காப்பகத்தில் இருக்கிற யானை அவங்க பாகனோடு வச்சுருப்பாங்க. அதை இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். டிக்கெட் நம்ம தர்ஷனுக்கு மட்டும்தான் வாங்கியிருந்தேன். கேமராவுக்கு வாங்காமல் போயிட்டேன். கேமராவுக்கு 53 ரூபா ஒரு டிக்கெட்டு கண்டிப்பாக வாங்கிட்டு போயிருங்க, இல்லைனா அங்கே உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபீடிங் பண்ணுறது இதில் என்னடா வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம யானையை எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்கோம், கோயிலில் பார்த்துருக்கோம், எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி காட்டில் பார்க்குறதுன்றது ஒரு விஷயம். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ யானைகளை பக்கத்தில் பார்க்குறன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஊட்டி வரீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஒரு நாள் பிளான் பண்ணி வாங்க. ஒரு 3 hours நீங்கள் ஊட்டிலேருந்து இங்கே வரதுக்கு டைம் ஆகும். ஓகே மக்களே, இப்போ ஒரு ஷோ பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு சர்க்கஸ் ஷோ பார்த்த மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோ யானைகளை ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்கு. எல்லா யானைகளுமே பார்த்தீங்கன்னா கையை நீட்டி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பா சாமி படம் எடுத்ததெல்லாம் போதுண்டா, எப்படா சோறு போடுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான டைம் எல்லாமே வந்துருச்சு. சாப்பாடு எல்லாமே பின்னாடி ரெடியாக வச்சுருக்காங்க. அந்தந்த யானைக்குரிய பாகன் பார்த்திங்கன்னா அதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அந்த ஒரு சீன் தான் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நடக்க போகுது. இப்போ எல்லா யானைகளுமே பார்த்திங்கன்னா அதுக்குன்னு
உரிய இடம் இருக்குது. அந்தந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா யானையுமே வந்துட்டு வருஷப்படுத்தி வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஒரு குட்டி யானை இருக்குது. இந்த யானை தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரியில் நடிச்சிருந்தது. நம்ம எலிஃபென்ட் விஸ்பரர் டாக்குமெண்ட்ரியில் வந்துட்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கிச்சல, அந்த யானையில் இருந்த யானை வந்து இதுதான் குட்டி யானை ரகு. ஓகேங்களா. இப்போ எல்லா பாகனுமே வந்து பார்த்திங்களா அவங்கவுங்க யானைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வச்சுருக்காங்க. சாப்பாடு அந்த ராகி அந்த நம்ம இது எல்லாமே கலந்தது எல்லாத்தையுமே கலந்து வச்சுருக்காங்க. அந்த சாப்பாடெல்லாம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு தான் கொடுப்பாங்க. இப்போ ரெடியாக வந்துட்டு பெல் அடிக்கிறா போகிறாங்க. அந்த பெல்லு சவுண்டு கேட்கும் போதே பார்த்திங்கன்னா அங்கேருந்து தூரத்துலேருந்து அந்த மலையிலேருந்து மான் எல்லாமே இறங்கி வருதுங்க. இந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்றதுக்கு அந்த மான் எல்லாமே இறங்கி வந்துடுது கீழே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாகனுமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கிட்ட லிமிட் பண்ணியிருப்பாங்களே ஒவ்வொரு யானைக்கும் அதோட வயசுக்கு தகுந்தாப்பையும் அதோட பாடி வெயிட்டுக்கு தகுந்தாப்பையும் பார்த்திங்கன்னா இவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணியிருப்பாங்க. அந்த சாப்பாடுமே அவங்க எல்லாத்தையுமே ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒவ்வொரு யானைக்கும் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த யானையை வந்துட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியது குளிப்பாட்ட வேண்டியது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாகன்கள் இருக்காங்களா அவங்களோட பொறுப்பு தாங்க. இவங்க கரெக்டாக இப்போ நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா எல்லா யானையுமே அந்த ஆற்றுல வந்து குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை குளிப்பாட்டுறதுலேருந்து அதோட பொறுப்பு முழு பொறுப்பு அதை வளர்க்குறது செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க அந்த லிமிட்டுக்கு தகுந்தாப்புல பெரட்டு எவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. இது பேர் வந்துட்டு கவலம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கு கொடுக்குறது பெரிய உருண்டை நம்ம கையில் வாங்குற மாதிரி. அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது அளவு தான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு உருண்டை சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு மட்டும் பசிக்காது. அவ்வளோ பெரிய உருண்டை நம்மளால் சாப்பிடவும் முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய உருண்டை. இது ரொம்ப சத்தானதாக தான் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த சிறுதானிய வகைகள் ராகி அதுக்கப்புறம் நிறைய கலந்து கொடுக்குறாங்க. அதுக்கு இப்போ உடம்பு யாருக்காவது யானைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு மருந்து சேர்ந்து எல்லாமே சேர்த்து தான் கலந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யானைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நார்மலாக வீட்டு வளர்க்குற யானை கிடையாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா கும்கி யானைகள். ஓகேங்களா. இந்த யானைகளுக்கு நம்ம நார்மலாக பக்கத்தில் போக முடியாதபடி தான் பார்த்திங்கன்னா அதுகளுக்கு வந்து ஒரு கம்பி போட்டு விட்ருக்காங்க. அது தாண்டி வர முடியாது, நம்மளும் அதை தாண்டி போக முடியாது. இடையில வந்து ஒரு கேப் விட்டு தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஃபீட் பண்ணுறது பார்க்குறதுக்காகவே பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அங்கேருந்து வர்றாங்க தெரியுமா. ஊட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கரெக்டான டைமுக்கு வந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து பார்க்க முடிஞ்சு. இதுக்குன்னு தனியாக நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு யானையுமே அதை சாப்பிட்றது பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யானைகள் இருக்கிறனால அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட இந்த டைம் வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட போகுது. இந்த யானைகளுக்குரிய சாப்பாடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மந்தி குரங்குகள். இந்த மந்தி குரங்குகள்லாம் நம்ம நார்மலாக வந்து இங்கே பார்க்க முடியாது. எந்த இடத்துலையும் இந்த மாதிரி இடங்களில் நம்ம காட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தி குரங்குகள்லாம் பார்க்க முடியுங்க. ஒவ்வொரு யானை எவ்வளோ பெருசாக வந்துட்டு முழுங்குது பாருங்கள். அந்த கவலத்தை சொஞ்சு சாப்பிடுது. ஓகேங்களா. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி ஒரு இது வேணும், தைரியம் வேணும். இந்த யானைகள் பழகிறதுக்கே பார்த்திங்கன்னா இந்த பாகன்கள் இருக்காங்களா அவங்க இதுக்குன்னே வந்து சின்ன வயசுலேருந்தே பழகியிருப்பாங்க. நம்மளை மாதிரி சாதாரணமாக இப்போ வந்துட்டு போய் உடனே வந்துட்டு பழக முடியாது. சிறு வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட அவங்க தாத்தா கூட இருந்தே பார்த்திங்கன்னா இவங்க பழகி வருவாங்க. அப்போ தான் இவங்களோட இந்த யானைகளுக்குள்ள அவங்களுக்குரிய வந்துட்டு ஒரு பிணைப்பு வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போயிட்டு இது பண்ணும்போது வராது. அவங்களை எப்படி பழகணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து தெரியுங்க. இப்போ பாருங்கள், அடுத்து இந்த சாப்பாடு எல்லாமே முடிஞ்சது போக பார்த்திங்கன்னா தேங்காய் மாதிரி கொடுக்குறாங்க. தேங்காய் உருண்டை மாதிரி அது இருக்குது. அதுக்கப்புறம் கரும்பு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க கரெக்டாக அந்த டைம் வந்தோடனே எடுத்து கொண்டு போயிட்டு யானைகளுக்கு கொடுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இந்த ப்ரோ ஷோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குற வரைக்கும் தான். ஒவ்வொரு யானைக்கும் வந்துட்டு தனித்தனியாக கொடுக்குற வரைக்கும் தான். சாப்பிட்ட யானைகள் வந்துட்டு நீங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரும் நீங்கள் தேவை கிடையாது. அது கிளம்ப ஆரம்பிச்சிருது. சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கையில் பிடிச்சிட்டு மீதியை போகிறோம்ல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுது. கையில் கரும்பு வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நம்ம போவோம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுது. ஒவ்வொரு யானையுமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பெரிய ரொம்ப வயசான யானைகள் இருக்குது, குட்டி யானைகள் இருக்குது. அந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யானை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு யானைகள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாகவும் இருக்குது. நம்ம இப்படி இத்தனை யானையை வந்து பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யானையும் அது வித்தியாசப்படுது. அதோட ஹைட்டு சைஸு இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு யானையுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தான் அது நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே வந்துட்டு டெய்லி இவங்க வந்துட்டு இத்தனை பேர் வந்துட்டு போய் பார்க்குறாங்க இல்லையா. அப்போ இத்தனை பேர் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த யானைகள் வந்து பழகிறது. அவங்களுக்கு கூட வந்து சகஜமாக வந்துட்டு அவங்கள கையை காட்டி கூப்பிடுது, ஆடுது. அது அவங்க பாகன்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க கூட வந்துட்டு ஏதாவது ஒரு பேசுகிற மாதிரி கதை காட்டிகிட்டு இருக்க. நம்ம பக்கத்தில் போக முடியாத மாதிரி பாதுகாப்பாகவும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா மந்தி குரங்குங்க. இது நம்ம நார்மலாக இந்த சைட்லலாம் வந்துட்டு கோயிலெலாம் பார்க்க முடியாது. இது இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்லேயே வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு குரங்குகள். இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால தான் இதை மட்டும் உங்களுக்கு தனியாக கிளிப் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா. அவ்வளோதான். அங்கே இந்த ஷோ வந்துட்டு முடிஞ்சு, ஃபீடிங் ஷோ வந்துட்டு முடிஞ்சு. டெய்லி இதே மாதிரி காலைலையும் சாயந்தரமே வந்து நடக்கும். அந்த டைமிங்கெல்லாம் நான் போய் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே மகளே,
இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ சஃபாரி எல்லாத்தையுமே இங்கே ஃபீட் பண்ணுறது கேம்பில் வந்துட்டு ஃபீட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்துட்டு காட்டினோம். ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இதில் ரொம்ப ஒரு சந்தோஷம், சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ யானைகளை வந்து பக்கத்தில் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அது சொல்லவே முடியல, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம். ப்ளஸ் இன்னொரு விஷயம்னா, நம்ம அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அந்த குட்டி பேபியான ரகு கூட நம்ம இங்கே பார்த்தோம். சேட்டை பண்ணிக்கிட்டே தான் நின்றுருந்தார். இங்கே இருக்கப்பையும் கூட நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க எல்லாரும். நிறைய யானைகள் வந்து வச்சுருக்காங்க. ஃபீட் பண்ணுறது செய்கிறது, கரும்பு, தேங்காய் எல்லாமே கொடுக்குறாங்க. மயில், இந்த மானெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நம்ம ஊர் சைடில் வந்துட்டு ஆட்டுக்குட்டி இதெல்லாமே எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குமோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ மான் வந்து பார்த்திங்கன்னா கன்டினியூஸாக எங்களுக்குள்ளே வந்து மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இதாக ஒரு பிளேஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கார்லலாம் கண்டிப்பாக வர்றீங்க, ஊட்டிக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த பிளேஸுக்கு வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க குழந்தைகள். நான் இதுக்காக வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்துடுங்க. 5 மணிக்கு வந்துட்டு டிக்கெட் வாங்கிடுங்க. 5:30 மணிக்கு இங்கே ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் உள்ளே வந்து சஃபாரி போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னோம்னா காலையில் 6 மணிக்கே வந்துட்டு இங்கே டிக்கெட்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இங்கே டிக்கெட் வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் ஜீப்பில் வேனில் கூப்பிட்டு போவாங்க. அந்த சஃபாரி வந்து உங்களால் போக முடியும். அதே மாதிரி இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால நீங்கள் முதுமலைக்குள்ள என்ட்ரு ஆகிறப்பயே வந்துட்டு நெட்வொர்க் சுத்தமாக காலியாயிரும் உங்களுக்கு. ஸோ அதுவும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறது ஒரு உங்களாரும்.